கடும் காய்ச்சலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். 2 வெற்றிலை, 1 மிளகாய் வத்தல் இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இந்த சாறு கூட மிளகு, திப்பிலி, சாதிபத்திரி 3ஐயும் நல்லா இடித்து பொடியாக எடுத்துடணும். சாதிபத்திரி, மிளகு, திப்பிலி 3ஐயும் அரைச்சி இந்த வெற்றிலையும் மிளகாயும் அரைச்சி எடுத்து வச்ச சாறு கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேன் கலந்துடணும். இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு 3 சுவையும் இருக்கும். இது அப்படியே தொட்டு தொட்டு ஒரு நேரத்துக்கு இந்த மருந்தை முழுதும் சாப்பிட்றணும். காய்ச்சல் நிற்க வரைக்கும் ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் 2 வேளை அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா கஞ்சி சாதம் நல்லா காரன்னு பசிக்கும், நல்லா உடம்பு முழுக்க வேர்த்துரும். இந்த மருந்து சாப்பிட்டு நல்லா கப்புன்னு ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டாங்கனாக்கா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா வேர்த்து கொட்டிடும். எளிதில் செரிக்கிற அதாவது ரசம் சாதம், கஞ்சி சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கனாக்கா ஒரு 3 நாளைக்கு காய்ச்சல்ன்றதே வராது. அவங்க 3 நாளைக்கு கூட தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிட்டுக்கிறலாம்.